அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா மே 20, 2026 என்னுடைய அத்தை தான் நிற்கிறாங்க. சின்னத்தாய் என்கின்ற லட்சுமி. அவங்க எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கோவிந்தன் டெய்லர் வல்லூர்னால இருக்கார். அவங்க ஏதோ ஒரு இந்த ஏரியா தூர் வரதை பற்றி பேசுகிறாங்க. பேசுங்க அத்தை, என்ன சொல்கிறீங்க? ஒரு செட்டேரு குழந்த இல்லாதனால வரத்துக்கு கேட்டாராம். நீங்கள் சொல்லினே இருங்க கதை. அதுக்கு என்ன சொன்னாங்களாம் அந்த செட்டேரு அந்த அம்மாவுக்கு, அம்மா வர்ணமலை நீ புள்ள இல்லாததுக்கு ஒரு காட்டு ஓரம் மலையடி ஓரம் தெப்ப குளம் கட்டு பனைமரம் சாலை வெடி வக்கி பில்லு போடு, அதை கிளிங்களா பறவைங்களா உக்காந்து அது சாப்பிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு பசுமாடு தண்ணி குடிச்சிட்டு பில்லு தின்னுட்டு போனால் உன் பாவம் கழியும், அதனால அந்த குழந்தைங்க உருப்படியாகும் உனக்கு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த அம்மா வக்கி பில்லு போட்டு பனைமரம் சாலை வச்சு தெப்பக்குளம் உண்டு பண்ணி அந்த மாதிரி எங்கள் ராஜா ஜேபி நகரில் உமாமதி டாக்டரு நல்லது பண்ணி ஏரியெல்லாம் தண்ணி வரும் ரோடு போட்டு மைதானம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு என்ன பரிசு கொடுக்குறீங்களோ கொடுங்க. பரிசெல்லாம் தேவையில்ல. நீங்கள் எவ்வளோ நல்லா பார்க்குறீங்க, ஏரியாலாம் பார்க்குறீங்க. ஐயா இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஏரி இந்த மாதிரி இல்லை, நடக்கிற மாதிரி வழி போட்டு அழகா ஒரு செடி சட்டை இல்லாத அழகா பண்ணி வச்சுக்கிறாரு. அதுதான் எனக்கு பிடிச்சிது. இப்போ இது வரைக்கும் யாருமே நீங்கள் உங்கள் வயசில் இது மாதிரி யாருன்னா முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி செய்திருக்காங்களா? இது வரையும் நீ தலையெடுத்து நம்ம ஊர்லன்னு தலையெடுத்து செஞ்சது நீ ஒரு ஆளு தான். எந்த ஆஃபீஸரும் வரல, எந்த ஏரியாவும் வரல, நாங்களும் ஏறி வரணும் காவலையும் அந்த மாதிரி செஞ்சது. எம்எல்ஏலாம் வந்தால் எம்எல்ஏ வரல, தலைவரும் வரல, இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லலை. எங்களுக்கு ஏரி வேலை இதை விடவும் இல்லை, ஏரி வேலை விடலை. ஆனை தண்ணியெல்லாம் ஊரில் இருக்கும். இப்போ நல்லா ஆரோக்கியமாக மழை வந்தால் கூட தண்ணி போகும், எங்களுக்கு ஆரோக்கியமாக. நன்றி நன்றி. எங்கள் அத்தை எங்களது கலாமதம் கரங்களாக இருக்கிற சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்காலமுடன்.